தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மூலம் மகப்பேறு நடப்பது 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். சென்னை ஐஐடியின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் துறை சார்பில் பேராசிரியர்கள் வர்ஷினி நீதிமோகன், டாக்டர் சிரிஷா, டாக்டர் கிரிஜா வைத்தியநாதன், பேராசிரியர் VR முரளிதரன் ஆகியோரை உள்ளடக்கிய குழுவினர் தமிழ்நாடு மற்றும் சத்தீஸ்கரில் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மகப்பேறு குறித்தான ஆய்வில் ஈடுபட்டனர். இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் சிறப்பாக இருக்கும் மாநிலங்கள் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடும் பழங்குடியின மக்களும் மருத்துவ கட்டமைப்பும் இல்லாத மாநிலமாக விளங்கும் சத்தீஸ்கரும் ஆய்வு களமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2 மாநிலங்களிலும் சேர்த்து சுமார் 2.5 லட்சம் தாய்மார்களிடம் மகப்பேறு குறித்தான ஆய்வு விவரங்கள், சிகிச்சை முறைகள் குறித்தான விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. சி செக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு போத் மெடிக்கல் நான் மெடிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒபீஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, அண்டர் வெயிட் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அனீமியா இன் ஜென்ரல் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ட்ரெமெண்டஸ்லி. இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது. மற்ற நான் மெடிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. நார்மல் டெலிவரியில் போனோன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ், கல்ச்சரல் ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. 5 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் அறுவை சிகிச்சை மகப்பேறுகள் பரவலாகி 17.2% இருந்து 21.5% அதிகரித்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை முறையில் மகப்பேறு நடந்ததன் எண்ணிக்கை 43.1% இருந்து 49.7% உயர்ந்துள்ளது தெரியவந்திருக்கிறது. குறைந்த எடையுள்ள பெண்களை விட அதிக எடை கொண்ட பெண்களுக்கு 2 மடங்கு அதிகமாக அறுவை சிகிச்சை மகப்பேறுகள் நடக்கின்றன. 35 49 வயதுடைய பெண்கள் 2 மடங்கு அதிகமாக தங்கள் பிரசவங்களை அறுவை சிகிச்சை முறையில் நடைபெறவே விரும்புகின்றனர். 35 49க்கு இடைப்பட்ட வயதுடையவர்கள் குழந்தை பெறுவது 11.1% இருந்து 10.9% குறைந்திருப்பதையும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஸோ நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கோம், கிராமங்களில் விட நகரங்களில் ஜாஸ்தியாக சி செக்ஷன் நடக்குது. கல்வி, ஸோ இஃப் த உமன் இஸ் மோர் எஜுகேட்டட், ஹையர் எஜுகேஷன் முடித்த தாய்கள் சி செக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் ஏஎன்சி விசிட்ஸ், ஆன்டினேட்டல் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே நம்ம ஆஷா ஒர்க்கர்ஸ், பிரைமரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கிளினிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 4 வாட்டிக்கு மேலே ஏஎன்சி விசிட் பண்ணியிருந்தாலுமே சி செக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர். சத்தீஸ்கரில் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனைகளை நாடும் பெண்கள் எண்ணிக்கை 10 மடங்கும், தமிழ்நாட்டில் 3 மடங்கும் அதிகரித்துள்ளது. மருத்துவ காரணங்களை தாண்டி நல்ல நேரம் பார்ப்பது, ஜோதிடத்தை பின்பற்றி குழந்தையை பெற்றெடுப்பது, கலாச்சார காரணங்கள் போன்றவற்றால் மகப்பேறு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சென்னை ஐஐடி ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.